6வது குறள். ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. இதற்கு 722வது குறள். அடுத்த அதிகாரத்துல 2வது குறளை நம்ம சேர்த்து படிக்க போறோம். ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. வியன்புலம் ஏற்றுணர்வார் முன் இழுக்கு. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே என்று மாற்றி போட்டு படிக்க வேண்டும். வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே. அதாவது வியன் புலம் என்றால் விரிந்த புலமையால் நிறைந்த கல்வி அறிவார் என்று பொருள். ஆராயவல்ல அறிஞர் முன்னாலே சொற்குற்றம் ஒன்றாக பேசுதல் பேராற்று வெள்ளத்தில் நீந்தும் ஒருவன் தன் நிலையில் தளர்ந்து போவதாக ஆகிவிடும். அவ்வளவு பெரிய பேரறிஞர்களுடைய அவையில போய் இவன் பேச்சை உற்றக்கூடாது, அது சொற்குற்றம் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அதுக்கு ஒரு முன்பொருள் பார்ப்போம். எத்தகைய விரிவுடையதாயினும் அதனை உள்வாங்கிக் கொண்டு உள்ளது உள்ளவாறு உணரக்கூடிய அறிவு வல்லார் முன் குற்றம் அமைந்த சொல்லை சொல்லுதல் ஆற்று வெள்ளத்தில் நீந்தி செல்வான் ஒருவன் தன் உறுதிப்பாட்டை இழந்து வெள்ளம் போன போக்கில் போய் ஒழிவது போல்வதாகும். இத தொல்காப்பியர் சொல்றார். 847வது நூற்பாவில வியலன் கிழவி அகல பொருட்டே. போய் மாட்டிக்கப்படாது. பெரும் வெள்ளத்துல நீச்சல் அடிக்க தெரியாதவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி முழிக்க கூடாது என்பதை சொல்வதுதான் ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன் புலம் ஏற்றுணர்வார் முன் சொல்லல். இதுக்கு ஔவையார் உப்படி பாட்டு ஒண்ணு இருக்கு, எடுத்து கேட்டா. காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே, நாணாமல் பேச்சு பேச்சென்றும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளி பேசிக்கிட்டே இருக்கும். பூனை வந்தோன்னா அது கீச்சு கீச்சிருக்கும் அப்படின்னு இந்த 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 அறியாமையில் உள்ளவனை பற்றி மிக அழகாக ஔவையார், ஒரு பின்னாலே வந்த ஔவையார் இந்த பாட்டை பாடுகிறார். இப்ப இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு புராணத்துக்கு போயிடும். அவந்தி நாடுன்னு ஒரு நாடு அந்த காலத்துல இருந்தது வடநாட்டுல. அதுக்கு தலைநகரம் உஜ்ஜயினி. உஜ்ஜயினி இப்பவும் இருக்கு. அவந்தி நாடு இல்ல, உஜ்ஜயினி இருக்கு. அந்த உஜ்ஜயினி தலைநகராக கொண்டு பிரச்சோதனன்கிற மன்னன் ஆண்டான். அவனுக்கு உற்ற துணையாக சிறந்த கல்வியாளனும் நிறைந்த அறிவும் பேரறிவாளனுமாக சாலங்காயன் என்பவன் இருந்தான். அவன் பல கலைகளிலும் வல்லவன், அதற்கு ஏற்ப நிறைய சிறுக்குடையவன், ஆணவம் பிடிச்சவன், யாவரையும் மதிப்பதில்லை. அப்படி ஒருத்தர் தான். இவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று உதயணன் நினைத்தான். அவன் வேற நாட்டு அரசன், பக்கத்துல இருக்க. யூகிய பத்தி நம்ம ஏற்கனவே ஒருக்கா பார்த்திருக்கிறோம். அவன் உதயணனுடைய தலைமை அமைச்சன். இந்த சாலங்காயனை போலவே அவனும் சிறந்த அமைச்சன், அறிவாளன், நுணுகிய அறிவு திறமுடையவன். பெரிய கற்றோர் கூடிய அவை. அந்த கற்றோர் கூடிய அவையில இவன் தன்னுடைய செருக்கை காட்டுகிறான். சாலங்காயன் எல்லாம் கற்றவர்கள், நிறைய கற்றவர்களாக அமர்ந்திருக்கிற பேரவை. அந்த அவையிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சாலங்காயன் தன்னுடைய புலமையெல்லாம் சொல்லி மிக பெரிதாக ஒரு இந்த காலத்துல மாணவர்கள் சொல்லுவாங்க, ஏய் சீன் போடுறான் டேய் அப்படின்னு, சீன் போடுறான். அது மாதிரி இவன் சீன் போட்டான் சாலங்காயன். அப்புறம் யூகி அவன் சொன்ன சீனுக்கெல்லாம் பதில் சொன்னான். சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்டான். அதை சீன் போடல, கேள்வி கேட்கிறான். எப்படி கேள்வி கேட்கிறான்னா, இவனால சொல்ல முடியாம இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்கிற மாதிரி. அது சீன் போடுறதுன்னு சொல்ல முடியாது. எளிமையாக சொல்லக்கூடியதான் அப்படி சீன் போடுறது என்று இந்த காலத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் கிடுக்கி புடி கேள்விகளாக அவன் கேட்டான் என்று வருகிறது. அப்படி யூகி கேட்க கேட்க அவன் தோல்வி உறுகிறான். கற்றோர் அவையில் தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்கிறான். அந்த தோல்விக்காக அங்கே இருக்கிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், தோல்வியை மறைக்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணணும், சந்து செய்விக்க வேண்டும், பகைமை கூடாது என்பதனால அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவனுக்கு ஒரு அழகிய தங்கை இருக்கிறாள். சாலங்காயனுக்கு அவளை
யூகிக்கு மனம் முடித்து கொடுத்து விடு, இவன் திருமணமாகாதவன் என்பதனாலே முடித்து கொடு என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்பது அந்த கதை. இது பெருங்கதையில வருகிறது, நானா சொல்ற கதையில, பெருங்கதை என்கிற நூலிலே வருகிற செய்தி. ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு என்பது. அடுத்து 7ஆம் குறள். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றறிதல் வல்லாரகத்து. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர பிழையற சொல் தெரிதல் வல்லாரகத்து. கல்வியாளர் வல்லார் அவையின் கண்ணேயே தன் வன்மை தோன்றச் சொல்ல வேண்டும் என அருள அங்ஙனம் சொல்லியதால் வரும் பயன் என்ன என்றால், புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின கால் என்பது பழம்பாடல். ஏதோ இடத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கான். அதாவது இதனுடைய பொருள் என்னன்னா, கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து. குற்றமற்ற கல்வி வல்லார் அவையில் கற்றறிந்தார் பொழியும் போது கல்வி தரம் மேலும் சிறந்து விளங்கும். அப்பதான் நம்முடைய புலமை மெருகூட்டும். நம்ம திருக்குறளார் பேசுகிற போது சொல்லுவார், அந்த கல்வி மட்டும் குறையாதியா, கொடுக்க கொடுக்க வளரும், செல்வம் கூட கொஞ்சம் குறையும், அது பெருகும், கொடுக்க கொடுக்க பெருகும், ஆனா அது கூட ஒரு காலத்துல வறுமையான ஆக்கி விடுகிறது என்கிற கதைகள் பல உண்டு. ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க குறையாது, வளரும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார். இவரு நேற்று வரைக்கும் எம்ஏ, இன்னைக்கு SSLC. அவர் சொல்ற கருத்து அப்படியே சொல்றேன். இவர் நேற்று வரைக்கும் எம்ஏ, இன்னைக்கு SSLC அப்படின்னு ஆகாது. கல்வி என்பது உயர்ந்தது என்பதை சொல்லுகிற போது அவர் சொல்லுவார். அதனாலதான் கல்வி திறம் மேலும் சிறந்து விளங்கும் என்பதை சொல்லுவது. பாத்தீங்களா, கல்வின்னு ஒரு அதிகாரம் 40 இருக்கு. எங்கெல்லாம் அதாவது இந்த ஒழுக்கம், கல்வி, நேர்மை, இந்த செய்திகள் பாத்தீங்கன்னா இரக்கம், இதெல்லாம் திருக்குறள் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வடிவத்துல வந்துடும். இப்ப கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து, இதெல்லாம் என் கல்வியிலேயே சொல்லிவிட முடியா. ஒரு 100 குறளை கல்வின்னு வச்சு சொல்லிடலாம் இல்லையானா, இந்த எல்லா இடத்திற்கும் கல்வி பொருந்தக்கூடியது, எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கக்கூடியது நேர்மை, ஒழுக்கம், கல்வி. ஆகையினாலே ஆங்காங்கே வந்து கொண்டே இருக்கும். குற்றமற்ற கல்வி வல்லார் அவையில் கற்றறிந்தார் பொழியும் போது கல்வி திறம் மேலும் சிறந்து விளங்கும். இதான் நுண்பொருள். இந்த நுண்பொருள் மூலமாக நாம் கல்வியினுடைய பெருமையை தெரிந்து கொள்கிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதுவும் புராணத்தில் இருந்தே வர்றேன். தர்மநந்தன் என்று ஒரு ஆசிரியர், பேராசிரியர். அவங்கிட்ட படிச்சாலு திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர்னா உங்களுக்கு 50 காப்பியங்களுள் ஒன்றான சிவக சிந்தாமணி என்பது நினைவுக்கு வரும். இவன் அருக சமயத்தினர், சமண சமயத்தை அருக சமயம் என்று சொல்வார். இவர் உண்மையில சோழ வம்சத்தை சார்ந்தவர், பிறப்பினாலே சோழ வம்சத்தை சார்ந்தவர். ஆனால் வாழ்ந்தது தொண்டை நாட்டிலே உள்ள தவளகிரி, தொண்டை நாட்டில காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள தவளகிரியிலே வாழ்ந்தவர். தமிழிலும் வடமொழியிலும் ஆழ்ந்த புலமையாளர் திருத்தக்க தேவர். அப்ப அவர்கிட்ட போய் இந்த சமணர்கள் பூரா நீதி நூல்கள் தான் செஞ்சிருக்கிறான், அவங்களுக்கு இந்த இன்ப நூல்கள் படைக்க தெரியாது போல் இருக்கிறது என்று கேட்கிறான். அப்படியா, நானே படைச்சிருக்கேன் கேள் என்று அந்த சீவக சிந்தாமணியை கொடுக்கிறார். அதுல சீவகனுக்கு 8 மனைவி வருவது போல ஒரு பாவனை. 8 பேர் 8 கலைகள் தவிர மனைவியர் அல்லர். ஆனால் இவர் அந்த காமம் தொடர்பான செய்திகளை உடைய நூலை செய்திருக்கிறேன், அதிலும் அறக்கருத்துக்கள் நிறைய உள்ளன. அறக்கருத்துக்கள் தான் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் இப்படி கேட்டீங்கள, சமணர்களுக்கு விரோதம் போல் இருக்கிறது என்று இல்லை என்பதை சொல்வதற்காக அதை படைத்தார் என்பதுதான் இந்த கல்வியினுடைய பெருமை. கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து. அப்படிப்பட்டவருக்கும் இவர் ஆப்படித்தார். யாரு?
திருத்தக்க தேவர் என்பதை சொல்லுவதுதான் சரி. 8வது குறள். உணர்வது உடையார் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று ஒத்த அறிவும் உய்த்துணரும் திறமும் உடையவர்கள் முன்னர் ஒன்றை சொல்வது என்று பயிர் வளரும் பாத்தியுள் தண்ணீர் ஊற்றுவது போன்றதாகும். இப்ப நம்ம அந்த 16 கவனகம் நிகழ்ச்சியின் போது ஒரு கருத்தை நான் சொன்னேன் தொடக்கத்துல. இந்த குத்து விளக்கு இருக்கிறது, அதில் எண்ணெய் பெய்யப்பட்டிருக்கிறது, திரி போடப்பட்டிருக்கிறது, திரி எண்ணெயில் நனைக்கப்பட்டு இருக்கிறது, நாம் அதை எரிய விட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்கு. அதுபோல் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அறிவு இயல்பாக இருக்கின்றது. அந்த அறிவை தூண்டக்கூடிய முதல் ஆசிரியன் பெற்றோர், 2வது பெற்றோர் ஆசிரியன். ஆகையினால இந்த 2 பேரும் சமூகமும் சேர்ந்து அவனோட அறிவை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டுவதுதான் அந்த திருக்குறள் இந்த குத்துவிளக்கு என்பதை அந்த இடத்தில் கூறியது உங்களில் சிலருக்கு நினைவிருக்கலாம். இல்லை என்றால் மீண்டும் அந்த காட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த பாத்தியுள் ஏற்கனவே அது விளையக்கூடியது, மேலும் தண்ணீர் ஊற்றினால் இன்னும் அதிகமாக பூ பூக்கும், அதிகமாக காய்க்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நல்ல உரம் கொண்ட நிலத்தில் விதைத்தவன் 1 100ஆக பெரும் பயன் கோடல் போல் உணர்வு உடையார் முன் சொல்பவன் பேரு உணர்வு உடையவனாக சீரடைவான் என்க. நல்ல அறிஞர்கள் கூட்டத்திலே இவனும் அறிஞராக இருந்து சொன்னால் பயன் விளையும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். கற்றோர் அவையில் கற்றவை கூறுக. இது இந்த 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 10வது, அதாவது 72வது அதிகாரத்தினுடைய முடிவான சொல் கற்றோர் அவையில் கற்றவை கூறுக. 3 துறைகள் இருக்கின்றன. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பவணந்தியாருடைய செய்தி. பவணந்தியார் என்பவர் அவரும் அருகர், சமண சமயத்தவர். 462 நூற்பாக்களை உடைய நன்னூல் என்கிற இலக்கண நூலை எளிமையாக தொல்காப்பியத்தின் வழி, தொல்காப்பியம் எளிமையானதுதான், அதை விட எளிமையாக சொல்ல வேண்டும் என்று கருதி அந்த அவர் எழுதினார் என்கிற செய்தி நம்முடைய இதுல குறிப்பிலே வருகிறது. அடுத்து நாம் புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செலை சொல்லுவார். பேரறிஞர் கூடிய அவையில் திறமையாக பேசக்கூடியவர். அறிவிலா கீழோர் அவையில் தம்மை மறந்தும் கூட சென்று பேசுதலாகாது. இந்த கீழோர் அவையில், அறிவில்லாதவர்களுடைய அவையில் மறந்தும் கூட சென்று பேசிவிடக் கூடாது என்று சொல்லுவதுதான் புல்லவையில். புல்லவையல்னா அறிவு கட்டவன் அர்த்தம். அறிவில்லாதவனுடைய இடத்துல போய் அப்ப அவனெல்லாம் மேலே ஏற்ற வேண்டாமான்னா ஏத்தணும் தான். சாதுவன் போய் சூதாட மாட்டிக்கிட்டான் இல்லையா? எவ்வளவு பெரிய பேரறிஞன், பல வேறு மொழிகளை கற்றவன், மிக மிக குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் உடையவருடைய மொழிகளை எல்லாம் கூட அறிந்து கற்றவன். அப்படிப்பட்ட பேரறிஞன் இந்த இந்த சூதாடி பசங்களோட சேர்ந்ததுனால அவனும் ஒரு சூதாடியாக போனான் என்பதனால தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய அறிவு பலருக்கும் பயன்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து வீணாகிவிடக் கூடாது என்பதனாலே தான் இந்த குறளை சொல்லுகிறார். புல்லவையில் பொச்சாந்தனா மறந்து கூட போயிடாத, அவங்ககிட்ட போய் எதுவும் சொல்லாத, உற்று நல்லவையில் நன்கு செலை சொல்லுவார். நல்ல பேரறிஞராக இருக்கிற பெருமக்கள் அங்க போய் மாட்டிக்காதீங்க என்று சொல்வதுதான் இந்த புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செலை சொல்லுவார். இன்னும் ஒரு துளி இருக்கிறது. நாம் 20வது குறளையும் நிறைவு செய்து விடுவோம். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டி குழல். தம்கணத்தர் அல்லார் முன் கோட்டி குழல் அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் என்று மாற்றி போட்டிருக்க. இப்ப இங்க என்ன? அங்கணத்துள் தங்கணத்துள், அங்கணத்துள் தம்கணத்தர் என்றால் தம்கணத்தர் அல்லார் முன் பேசுவார். தம்மை ஒத்த அறிவு அமையாதவர் முன்னிலையில் பேச வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுதல் சலக்கால் புறையினுள் கொட்டப்பட்ட அமிழ்து போல்வதான். சலக்கால் என்றால் சாக்கடை, சாக்கடையில் கொட்டப்பட்ட பால். அமிழ்து என்பது தேவாமிர்தம் இல்லை, பாலும் அமிழ்துதான். தாய்ப்பால் அமிழ்துதானே ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு. அதுபோல் அந்த பால் அமிழ்தம். அந்த பாலை கொண்டு போய் சாய்க்கடையில் கொட்டினால் எப்படி வீணாகுமோ அதுபோல் வீணாகிவிடும். ஊர் அங்கன நீரோ சாய்க்கடையாம், அதில் விடப்பட்ட அமிழ்தாக இருக்குவாம், சாக்கடை நீராகத்தானே சென்று விடும் என்பதனாலே அது மாதிரி ஆளுகளோடு சேர்ந்து கொள்ளாதே என்று சொல்வதுதான்
இந்த 10வது குறள் அங்கணத்துள் உட்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் கூடுதலாக. ததிசி என்று ஒரு முனிவர், மிகச்சிறந்த அறிவாளி. அவன் தக்கன் வேள்வி செய்கிற போது, அடா ஒரு வேள்வி செய்தா முழு முதற் கடவுளாகிய சிவபெருமானை நினையாம அவன் உன்னுடைய மாப்பிள்ளை வேற, உன்னுடைய மாப்பிள்ளை வேற, மலையத்து வசன் பாண்டியனுடைய மகளாகிய அந்த பார்வதியை நீ அவனுக்கு கொடுத்துருக்கிற. அவன் முழு முதற் கடவுள். அப்படிப்பட்டவன் இல்லாமல் இந்த யாகத்தை பண்ணாதடா அறிவு கட்டவனே என்று இவன் சொல்லுகிறான் ததீசி முனிவர். அவன் அதெல்லாம் கேட்கல. அவனுடைய ஆணவம் தலை மீறி விடுகிறது. இவனுடைய சொல் எங்கே சென்றது? சாய்க்கடையில் கொட்டியது போல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். தம் கணத்தர் அங்கணத்துள் உட்க அமிழ்தற்றால் என்ற குரலோடு இன்று நிறைவு செய்வோம். இதனுடைய முடிந்த முடிவாக 72வது கற்றோர் அவையில் கற்றவை கூறுக. கற்றோர் அவையில் கற்றவை கூறுக. நன்று, வணக்கம்.